பயந்துராதீங்க, அது நான் தான். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கடா கிளம்பிட்டோம் பார்க்குறீங்களா? திருத்தணி கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நான், பாப்பா, இனியன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் 4 பேரும் வண்டியிலே வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு எப்பயுமே வந்து க்ரௌடு வந்து டியூஸ்டே இருக்கும், அப்படி இல்லைனா சண்டே இருக்கும். இன்றைக்கி என்ன சொல்ல, வெனஸ்டேவே க்ரௌடு நல்லா தான் இருந்தது. ஆனால் அது வரைக்கும் வந்து ரொம்ப வந்து அங்கங்கே நின்று போல் அப்படியே வந்து நடந்துகிட்டே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நல்லபடியாக போய் சாமி பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது. என்னன்னு தெரில, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முருகரை போய் பார்க்கணுன்னு ஒரே ஆசை. ஒரு 4 நாளாகவே வந்து கேட்டுட்டு இருந்தேன், கூட்டுகிட்டே போகல. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சி. திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக வந்து காலையில் லீவ் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. டக்குன்னு கிளம்பிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டோட வேலை அப்படி, சண்டே கூட லீவ் கிடையாது. நம்மளுக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னா தான் லீவ் எடுத்துக்க முடியும். மற்றபடி வந்து அவங்களாம் லீவ்லாம் கொடுக்கறது கிடையாது. கவர்மெண்ட் லீவுக்கும் லீவு கிடையாது. நம்மளுக்கு வேணும் அர்ஜென்ட் அப்படின்னா வந்து லீவ் வந்து போடுவாங்க. அவ்வளோ மேக்ஸிமம் லீவ் போட மாட்டாங்க. நான் கேட்டேன், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். அதனால் திடீர்னு பிளானாக வந்து ஃப்ரைடே இன்னைக்கு லீவ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து திருத்தணி கோயிலுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்டை தான் பார்ப்போம். எனக்கும் அப்படி தான். அப்பா என்ற ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரையும் வைக்க முடியாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் என் டேடிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா தான். என் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது வந்து இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் இதுதான், என்னை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எல்லாமே என் அம்மா. அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தது எங்கள் பெரியம்மா தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்தோம். ஒரு வீட்டில் வந்து போயிட்டு படித்து, உங்களுக்கே தெரியும் சொந்தக்காரங்க வீட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் படித்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை. பட் வந்து அம்மாவால் படிக்க வைக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றது. தம்பியை மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிப்ளமோ முடிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி வந்து சார் அவனே வேலைக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டான். ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. காலேஜ் அப்படியே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே காலேஜ் போய் 1 இயர்லேயே வந்து எனக்கு மேரேஜும் வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னால் வந்து குழந்தை பெற்றுட்டும் வந்து அந்த டிகிரி மட்டும் முடிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போடலான்னு இருக்கேன். என்ன போடலான்னு ஒரு ஐடியா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு வந்து நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு சந்தையில் எடுத்துகிட்டு வந்த காயெல்லாம் அப்படியே இருந்தது, எதுவுமே எடுத்து வைக்காத இருந்தேன். ஸோ அதனால் வந்து அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ என்ன தெரியல, காயெல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. அதனால் வாங்கி போட்டுட்டேன். சமைக்கிறோமோ சமைக்கலையோ வாங்கி எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் நான் வெஜ்ஜெலாம் வந்து இந்த வாரத்தில் காலி பண்ண வேண்டியதான். நான்வெஜ் எடுக்கிற ஐடியா இல்லை. எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சிடும். இப்போ மல்லிகைப்பூ சீசன் வந்துடுச்சு. எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் வீட்டுக்காரர் 1க்கு 2 வாங்கிட்டு வந்துட்டேன்.